வணக்கம் மக்களே. கோதுமை தானியம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள். உலகில் அதிக அளவு மக்களால் உணவாக உண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது கோதுமை தான். ஸோ கோதுமை பார்த்திங்கன்னா நம்ம தினம்தோறும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரிசிக்கு பதிலாக கோதுமை சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆமாங்க, அதில் அற்புதமான சக்திகள் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேர்ந்துரும் மக்களே. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கோதுமையில் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் செலினியம் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோதுமையில் செலினியம் அப்படின்ற மூலப்பொருள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இந்த செலினியம் மனிதர்களுடைய சரும ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாததாக இருக்குது. தவிடு நீக்கப்படாத கோதுமையை உணவாக சாப்பிடுபவர்களுக்கு செலினியம் அதிகமாக நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சக்திகள், அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாம் உடலில் உள்வாங்குவதோடு நம்மளுடைய பிரச்சனைகள், உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தோல் சுருக்கம் ஏற்படாமல் எப்போதுமே நம்மளை இளமையான ஒரு தோற்றத்தோடு பாதுகாக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முகப்பொருட்கள், உடலை புத்துணர்ச்சி பெற செய்யும் உணவாக கோதுமை இருக்குது. அதுபோக கோதுமையில் நார் சத்து அதிகம் நிறைஞ்சிருக்குது. இத்தகைய நார் சத்து நிறைந்த கோதுமையை உணவாக செய்து சாப்பிட்றதுனால இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி உடலை தூய்மைப்படுத்துகிறது. ஸோ தோலில் இருக்கக்கூடிய நச்சுகள் வெளியேறி விடுவதனால முகப்பருக்கள், கரும்புள்ளிகள் போன்றவை ஏற்படாமல் சருமத்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதர்கள் அனைவருடைய தலைக்கு பாதுகாப்பையும் முக அழகையும் தருவதில் தலைமுடி முக்கிய பங்காற்றுது. ஸோ பெரும்பாலானவர்களுக்கு வயதாகக்கூடிய காரணத்தினாலும் உடலில் சக்தி குறைபாட்டினாலும் பார்த்திங்கன்னா முடி கொட்டுதல், தலைமுடி அலர்ஜி குறைவது போன்ற குறைபாடுகள் ஏற்படுது. ஸோ கோதுமையில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. இந்த ஜிங்க் சத்து தலைமுடிக்கு பலம் தந்து தலைமுடி அடர்த்தியாக வளர உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலும் தலைமுடிக்கு பளபளப்பு தன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு கோதுமை நமக்கு பயன்படுது. நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயலாற்ற உணவில் சரி விகிதமான ஊட்டச்சத்துகள் நிறைந்த உணவை சாப்பிட்றது அவசியம். அதிலும் குறிப்பாக வைட்டமின் பி சத்து தினந்தோறும் சாப்பிடும்போது அதோடைய உணவில் நம்ம சேர்த்துக்கணும். கோதுமையில் வைட்டமின் பி சத்துகள் அதிகம் உள்ளது. எனவே கோதுமை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுபவர்களுக்கு இந்த வைட்டமின் பி சத்து அதிகம் கிடைக்கும். நாள் முழுவதும் உடலில் மனசோர்வு ஏற்படாமல் காக்குது. உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகளுக்கு ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீரிழிவு நோயாளிகள் தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக கோதுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோதுமையில் சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் சக்தி குறைவாகவும் நார் சத்து அதிகமாகவும் உள்ளதுனால நீரிழிவு நோயாளிகள் எளிதில் செரிமானம் செய்யக்கூடிய உணவாக கோதுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை அதிகரிக்கக்கூடிய அந்த விதத்தில் நமக்கு நோய் எதுவும் வராமல், நீரிழிவு பிரச்சனைகள் எதுவும் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு கோதுமை இருக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஒரு காலத்தில் பெண்கள் பலரையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோயாக மார்பக புற்றுநோய் இருக்குது. ஸோ மேலை நாடுகளில் நடத்தப்படக்கூடிய மருத்துவ ஆய்வில் 50 வயதிற்கும் உட்பட்ட பெண்கள் கோதுமை தானியம் கொண்டு செய்யப்பட்ட உணவுகள், கோதுமை தவிடை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட வந்ததில் அதில் இருக்கக்கூடிய நார் சத்துகள் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வெகுவாக குறைத்திருப்பதாக ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உடல் நலம் எவ்வளோ முக்கியம் வாய்ந்ததோ அதற்கு நிகராக மனநலமும் சிறப்பாக காக்கப்பட வேண்டும். அமெரிக்காவில் நிறைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கோதுமை கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடிய நபர்கள் அதிலிருந்து வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் இ சக்திகள் அவர்களுடைய மூளை மற்றும் நரம்பு மண்டலங்களை வலிமைப்படுத்துவதோடு அல்சைமர் எனப்படக்கூடிய ஞாபக மறதி நோய் போன்ற மனநல கோளாறுகள், குறைபாடுகள் எல்லாம் தடுக்கப்பட்டு நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடலில் நரம்பு மண்டலங்கள் வலு குறைந்திருப்பவர்களுக்கு பக்கவாதம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இத்தகைய உடல்நிலையை பெற்றவர்கள் நார் சத்து நிறைந்த கோதுமை தவிடு கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை தினமும் சாப்பிடுவது நல்லது. ஸோ கோதுமையில் இருக்கக்கூடிய நார் சத்து
நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி இதயம் மற்றும் மூளை செல்கள், இரத்த குழாய்களில் அடைப்பு இதெல்லாம் ஏற்படாமல் காத்து பக்கவாதம் ஏற்படாமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பக்கவாதம் ஏற்படக்கூடிய ஆபத்து அதிகம் இருப்பவர்கள் கட்டி பசும் தயிரில் கோதுமை தவிடு கலந்து வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதுவும் நீங்கள் குறிப்பாக காலை உணவை எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மாமிச உணவுகள் அதிகமாகவும் நார் சத்து நிறைந்த உணவுகள் குறைவாகவும் சாப்பிடும் பழக்கம் கொண்ட மேலை நாட்டினருக்கு வந்து கோலன் கேன்சர் எனப்படக்கூடிய குடல் புற்றுநோய் அதிகம் ஏற்படுது. கோதுமை உணவுகளை நீங்கள் தினமும் சாப்பிட்றதுனால வயிறு, குடல் போன்றவற்றில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஆபத்தான நச்சுகள் வெளியேற்றப்படுது. அதிலிருந்து அதிக நார் சத்து ஆபத்தான குடல் தொற்று ஏற்படாமல் காக்குது. தினமும் குறைந்தபட்சம் 20 முதல் 25 கிராம் வரை நார் சத்து அதிகம் நிறைந்த கோதுமை உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படின்னு வந்து மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறாங்க. கோதுமை தானியம் அனைத்து வகையான வைட்டமின் பி சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய தயாமின், நியாசின், ரிபோப்ளாசின் போன்ற வைட்டமின்கள் இந்த சத்தெல்லாம் உடலில் வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க உதவுது. வைட்டமின் சக்தியின் மற்றொரு வகையான போலிக் ஆசிட் அல்லது போலிக் எனப்படக்கூடிய சத்து உடலில் வந்து சிவப்பு ரத்த அணுக்களை வந்து அதிகரிக்க செய்யுது. ஸோ கோதுமை தானிய உணவுகளை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து, அதாவது பெண்கள் வந்து சாப்பிட்றதுனால கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை ரொம்ப ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, கோதுமையால் செய்யப்பட்ட விஷயங்கள் பலம் சேர்க்கக்கூடிய இந்த ஒரு கோதுமையை நம்ம சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரும்பு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து ஒரு இனிப்பு சக்தி, இரும்பு சக்தி கொண்டு இருக்கோ அதே மாதிரி தான் கோதுமையும். அதுக்கப்புறம் நம்மளுடைய உடலுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய சரும அழகு, உச்சந்தலை, இந்த மாதிரியான ஆரோக்கியங்கள் எல்லாமே வந்து கோதுமையில் இருக்குது. தானிய வகைகளில் ஒன்றாக கோதுமை வந்து உலகில் மற்ற பயிர்களுடைய வணிகங்களை விட அதிகம் செய்யப்படுது. ஸோ வந்து பஞ்சாப்லேருந்து முதல் கோதுமை வந்து உற்பத்தி ஆச்சு, பஞ்சாப்காரங்க அதிகமாக கோதுமை சாப்பிட்டாங்க. இதெல்லாம் விட நம்ம தொடர்ந்து வந்து கோதுமையை அதிகமாக சேர்ப்பணும். ஸோ அது மட்டும் கிடையாது மக்களே, உடல் பருமன் அப்படின்றது இன்றைக்கி பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஏதேதோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றது பலன் கிடைக்காம இன்றைக்கி பலரும் வந்து உடல் பிரச்சனையால் வந்து அவதிப்படுறாங்க. அதனால் உடல் பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் அரிசி, கார்போஹைட்ரேட் எடுத்துக்காமல் கோதுமையில் அதிகமான கலோரிகள் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுறதில்ல. அதனால் வந்து உடல் எடையை குறைக்கவும் இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.